இலங்கையினுடைய முதலாவது பணக்காரர் இஷாரா நாணயக்கார அவர்களுடைய சொத்து மதிப்பு $1.6 பில்லியன். அதாவது இலங்கை ரூபாவில் 49,000 கோடிகள். இந்த சூழ்நிலையிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையில் இருந்து பணம் உழைப்பதை மட்டும் நோக்காக கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, இலங்கையில வணிகங்களை ஆரம்பிக்க முடியாதா? இலங்கையில வெற்றியடைந்த வணிகங்களை ஆரம்பிக்க முடியாதா? இலங்கை மக்கள் சிறந்த வணிகங்களை உருவாக்கி அதில் வெற்றியடைந்து சிறந்த வாழ்க்கை தரத்தோட இலங்கையில வாழ முடியாதா என்பது. அதற்கான பதில், இலங்கையில சிறந்த வணிகங்களை கட்டமைக்க முடியும், உருவாக்க முடியும். இலங்கையில வணிகங்கள்ல வெற்றி அடைய முடியும். அந்த வணிகங்களை உருவாக்குவர்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தோட, பொருள் பண்டங்களோட, சொத்துக்களோட இலங்கையில வாழ முடியும் என்பதுதான். இலங்கையில உருவாக்கக்கூடிய அதிசிறந்த 10 பிசினஸ் ஐடியாஸ், வணிக திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். ஒப்பீட்டளவில் நாங்கள் அரச சேவையில வேலை செய்வதை விடவும், நாங்கள் இன்னொரு நபருக்கு கீழே ஒரு தொழிலாளியாக வேலை செய்வதை விடவும் அதிகமான வருமானம் பெறக்கூடியதாக வணிகங்களை உருவாக்குகின்ற செயற்பாடு காணப்படுது. உண்மையில பிசினஸ் உருவாக்குபவர்கள், பிசினஸ் ஓனர்ஸாக இருப்பவர்கள் ஏனைய தொழில் செய்கின்ற நபர்களை விட அதிக வருமானம் பெறுகின்ற நபர்களாக சமூகத்தில் காணப்படுது. இலங்கையில் உருவாக்கக்கூடிய முதலாவது பிசினஸ் ஐடியாவாக நாங்கள் பார்க்கக்கூடியது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய செக்டர் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியா டெக் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். நான்காவதாக நாங்கள் பார்க்கக்கூடியது மாடர்ன் ஷாப்ஸ் அண்ட் மினி சூப்பர் மார்க்கெட்ஸ். ஐந்தாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியா சில்ட்ரன்ஸ் கேர் அண்ட் எல்டர்ஸ் கேர். அடுத்த பிசினஸ் ஐடியாவாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஹவுஸ் கிளீனிங் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். அடுத்த வணிக திட்டம் அக்ரிகல்ச்சர் அண்ட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ். அடுத்த ஒரு சிறந்த வணிக திட்டமாக தற்பொழுது 2026ஆம் ஆண்டில் பார்க்கக்கூடியதாக இருப்பது ஆன்லைன் சேல்ஸ் பிசினஸஸ். அடுத்த பிசினஸ் ஐடியாவாக நாங்கள் பார்க்கக்கூடியது தற்பொழுது இ வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பெரிய அளவில் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படுது. இந்த வெஹிக்கிள்ஸுக்கான மெயின்டெனன்ஸை, இந்த வெஹிக்கிள்ஸுக்கான ரிப்பேர்ஸை செய்யக்கூடிய நபர்களும் நிறுவனங்களும் இலங்கையில் குறைவாக காணப்படுது. மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் ஆரம்பிக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய வருவாயை இலங்கையில் தற்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இறுதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியா எஜுகேஷன் அண்ட் டியூஷன் சர்வீஸ். இவ்வகையான வணிகங்களை நாங்கள் உருவாக்கியுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு இலங்கையில் நாங்கள் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். வணிகங்களை ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் ஒரு சில நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் நீண்ட காலத்தில் அந்த அனுபவங்களில் இருந்து மிகச்சிறந்த ஒரு வருவாயை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இலங்கையில் காணப்படுது. அந்த வகையில் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்று யோசிச்சோன்றிருக்கிற உங்களில் சில பேர் இவ்வகையான வணிகங்களை உருவாக்கலாம். உருவாக்கி சிறந்த வகையில் அந்த வணிகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என இந்த வீடியோவாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.